ஸோ அம்பாள் வந்து ஸ்ரீ சக்கர நகர சாம்ராஜ்னி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலயம் இருக்கிறதுனால அங்கே நித்தபடி சண்டி ஹோமங்கள் போகிறதுனால இப்பயும் நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த மேரு விளக்கு, ஏன்னா அம்பாள் வந்து மேருல தான் வந்து இதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகாமேரு ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உரிய எல்லா விஷயங்களும் பண்ணி மகாமேரு ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல இந்த விளக்கை நவராத்திரிக்காகவே வச்சிருக்கோம். ஒரு இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலங்கள் பூஜையில இருந்து இப்போ நம்மளோட ஆலயத்தில் இப்போ வச்சிருக்கிறோம். ஸோ இந்த குரு கையிலேருந்து வந்த அந்த மேரு இடத்துல தான் இந்த மேரு விளக்கும் வச்சிருப்போம். எதனால இறைவன் ஒளி சுரப்போம். இப்போ மேரு அப்படின்னும் பொழுது நித்தபடி அபிஷேகம் பண்ணுறது, நித்தபடி அதுக்கு அர்ச்சனைகள் பூஜை புனஸ்காரம் பண்ணணும். ஆனால் எல்லாராலையும் எது சாத்தியம் கிடையாதுன்றதுனால தான் இந்த இதில் வந்து நெய் விட்டு தீபம் ஏற்றுறதுக்காக இந்த மேரு தீபத்தை நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ண மேரு தீபத்தையே நம்ம வந்து பூஜையில் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கு உரியதான அந்த தேவதையை, அந்த புத்திரிகை, அதாவது அந்த நவராத்திரிக்கான புத்திரிகை இதில் ஆவகானம் பண்ணி பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சுத்தம், நசியம், கட்கமாலா அர்ச்சனை இதெல்லாமே இதில் வந்து நம்ம பூஜை பண்ணி இந்த 9 நாட்களுமே பண்றோம்.